நிறைய பேர் வாயில ஒரு சைடு பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு மட்டும் சூ பண்ணி சாப்பிடுறத ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. ஒரு சைடுல பல்லு இல்லாதனாலயோ, சொத்த பல்லு இருந்து பெயின் இருக்கிறனாலயோ, சென்சிட்டிவா இருக்கிறனாலயோ அந்த சைடு யூஸ் பண்ணாம ஆப்போசிட் சைடா கண்டினியூஸா சூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த சைடு யூஸ் பண்றீங்களோ அந்த சைடுல இருக்கிற பல்லோட எனாமல் எல்லாம் தேஞ்சு போக ஆரம்பிக்கும், சென்சிட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியா அக்குமுலேட் ஆகி கேவிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஆப்போசிட் சைடுல சூவிங் ஆக்டிவிட்டியே இல்லாதனால டெபாசிட் ஜாஸ்தியா படிய ஆரம்பிச்சு ஒரு yellowish லேயரா டீத்தை கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால கம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த டெபாசிட் ஜாஸ்தி ஆகுறனால உங்க வாயில பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரே சைடே யூஸ் பண்றனால தாடை எலும்புன்னு சொல்லக்கூடிய டிஎம் ஜாயிண்ட்ல பெயின் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஹெட்ஏக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இனிமேயும் டிலே பண்ணாம டென்டிஸ்ட் கிட்ட செக் பண்ணி உங்க ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணிட்டு 2 சைடும் சூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.